மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். இன்று ஒரு பார்க்க போகின்ற விடயம் என்னவென்றால், அதாவது ஒரு நண்பர் என்னுடைய தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொண்டு கேட்டிருந்தார். என்னென்றால், எனக்கு என்னுடைய ஆண்குறி சிறிதாகவும் அதே நேரத்திலே வளைந்தும் இருக்கிறது டாக்டர், இதற்கு என்ன காரணங்கள் என்று சொல்லுவீர்களா என்று கேட்டிருந்தார். அதை இன்றைக்கு பார்க்க போகின்றோம். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் யூடியூப்லேயே பார்ப்பவர்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே நேரத்தில் மணி சின்னத்தை பெல் சைனை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக்லும் இன்ஸ்டாகிராமிலும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் அறிமுகப்படுத்த மறக்க வேண்டாம். நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் நண்பர்கள் 0094 777 35 62 45 மூலமாக இமோ அல்லது வாட்ஸ்அப்பினூடாக தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் நண்பர்கள் 0777 35 62 45 மூலமாக நீங்கள் தொடர்பினை மேற்கொள்ள முடியும். எனவே நான் முதலிலே இந்த சின்ன ஆண்குறிக்குரிய காரணங்களை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு இந்த ஆண்குறி ஏன் வளைந்து இருக்கின்றது என்பதை பற்றி பார்ப்போம். முதலாவதாக, எந்த நேரத்திலே இந்த ஆண்குறி வளைந்து இருக்கின்றது என்பதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டும் என்றால் 4-5 காரணங்கள் இருக்கின்றது. முதலாவதாக, இந்த வளைந்திருக்கின்ற ஆண்குறி, அதாவது வளைந்திருப்பது 30 பாகையை விட கூட. உங்களுக்கு தெரியும், இப்படி செங்குத்தாக பார்க்கின்ற போது 90 பாகை. இதில் இருந்து, அதாவது இந்த வளைவானது 30 பாகைக்கு கூடுதலாக இருக்குமாக இருந்தால், சாதாரணமாக உங்களுக்கு தெரியும், ஒரு ஆண்குறி விரைப்படைந்த பிற்பாடு இப்படி நிற்கும். அவ்வாறு நிற்கின்ற அந்த ஆண்குறி 30 பாகைக்கு விட கூடுதலாக வளைந்திருக்குமாக இருந்தால், அல்லது அந்த வளைந்திருக்கின்ற ஆண்குறி காலப்போக்கிலே வேர்ஸாக போய்கொண்டிருந்தால், அதாவது கேர்வேச்சை சிவிய ஓ வேர்ஸ்லி கூடுதலாக போய்கொண்டிருக்கிறது என்றால், 20 வயசு 22 வயசு வருகின்ற போது அப்படியே ஆண்குறி விரைப்படைந்திருக்கின்ற போது அந்த வளைவானது 30 பாகையை விட கூட வேண்டும், அல்லது காலம் போக போக உங்களுக்கு தெரிகிறது அந்த வளைவு கூடிக்கொண்டு போகிறது என்றால் உங்களுக்கு பிரச்சனை. இரண்டாவதாக, உங்களுக்கு ஆண்குறி விரைப்படைகின்ற போது ஆண்குறியிலே தாங்க முடியாத வலி ஏற்படுமாக இருந்தால், பெயின் டியூரிங் இரெக்ஷன் என்று சொல்லுவோம். ஆண்குறியிலே தாங்க முடியாத வலி ஏற்படுமாக இருந்தால், ஆண்குறி வளைந்திருக்கின்றது, அது விரைப்படைந்த பிற்பாடும் வளைந்திருக்கிறது, அது தாங்க முடியாத வலி ஏற்படுகிறது. மூன்றாவதாக, உங்களுடைய மனைவியுடனோ பெண்ணுடனோ உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டுடனோ நீங்கள் டிஃபிகல்ட்டி வித் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ், அதாவது உங்களுடைய மனைவியுடன் உங்களாலே பாலியல் உறவை வைத்து கொள்ள முடியாத ஒரு நிலைமை. நான்காவதாக, ஆண்குறி வளைந்திருக்கின்றது, அதே நேரத்திலே உங்களுக்கு தெரியும் காலம் போக ஆண்குறியின் அளவு சிரித்து கொண்டு வருகிறது. எனவே இவை எல்லாவற்றையும் தான் எலார்மிங் சைன் என்று சொல்லுவோம். அங்கே பிரச்சனை போகிறது என்பதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டிய பிரச்சனை. அதே நேரத்திலே உங்களுக்கு சிறு வயதில் இருந்தே சிறிய ஆண்குறி இருந்தால், நான் சொன்னேன் என்ன எல்லா அளவுகளையும் சொன்னேன். சாதாரணமாக ஆண்குறி விரைப்படுந்த பிற்பாடு 2.75 அங்குலம், ஏறக்குறைய 7 சென்டிமீட்டர் இருக்க வேண்டும். இந்த 2.75 அங்குலமான 1 மில்லிலீட்டர் 1 சென்டிமீட்டர் கீழே வந்தால் அது ஒரு சிறிய ஆண்குறி அல்லது ஸ்மால் பீனிஸ் என்று சொல்லி நாங்கள் எடுப்போம். எனவே ஆண்குறி வளைந்திருக்கின்றது, காலம் போக சிறிதாக வருகிறது. அல்லது இந்த நீங்கள், அதாவது ஒரு 12-10 வயசுல இருந்தே பார்க்கலாம், இதனுடைய ஆண்குறி விரைப்படைந்த பிற்பாடு வளைகிறது, அதே நேரத்தில் சின்னதாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சிகள் இருக்குமாக இருந்தால்தான் நீங்கள் வடிவாக பிரச்சனைப்பட வேண்டும், கவலைப்பட வேண்டும். முக்கியமாக யோசிச்சு கொள்ளுங்கள், பெரிய எல்லா ஆண்களும் எனக்கு தொலைபேசியின் மூலம் தொடர்பு கொடுத்து சொல்வது என்ன, டாக்டரின் ஆண்குறி சின்னதாக இருக்குது. சில நேரத்தில் உடைய பெண் துணை கூட, கேர்ள் ஃப்ரெண்டோ அல்லது மனைவி கூட அப்படி ஒரு கமெண்ட்டை சொல்லியிருப்பதாக இவர்கள் பல பேர் எனக்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த நிலைமைகள் இருக்குமாக இருந்தால்தான்
நாங்கள் என்னத்தை பற்றி யோசிக்க வேண்டும்? இந்த ஆண்குறி வளைந்திருப்பதை பற்றி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பயப்பட வேண்டும். இந்த ஆண்குறி வளைந்திருப்பதை காரணங்கள், பல காரணங்கள் சொல்லப்படுகிறது. முதலாவதாக ஃப்ரம் த பர்த், அதாவது பிறப்பிலே இருந்தே அந்த ஆண்குறி வளைந்திருக்கும். நீங்கள் உங்களுக்கு தெரிந்த ஒரு 5 வயசு 6 வயசு 7 வயசு 10 வயசு ஒரு 11-12 வயசு வரைக்கும் ஆண்கள் தங்களுடைய ஆண்குறியை பற்றி கொஞ்சம் கவனம் எடுக்க பார்ப்பார்கள். அப்போ இருந்தே நாங்கள் என்ன செய்யும்? இந்த ஆண்குறி வளைந்திருக்கிறது. அல்லது அந்த பீனிஸ் ஆனது ஃப்ரம் த பேர்த்லேருந்து இருக்கும். அதே நேரத்தில் இன்னும் ஒரு காரணம் இருக்குது என்றால் என்னென்றால், பிறப்பில் இருந்தே அந்த ஆண்குறி விரைப்படைகின்ற போது கீழ்நோக்கியதாக இருக்கும் அல்லது ஒரு பக்கத்தில் இருக்கும். எனவே வளைந்திருப்பது என்பது ஒரு பக்கத்தில் இப்படி வளைந்திருக்கலாம், அல்லது ஆண்குறி எலும்பின பிற்பாடு விரைப்படுவது இப்படி இருக்கலாம், டவுன்வர்ட்ஸ் அல்லது சைட்வேஸ் என்று சொல்லுவோம். இதுவும் கூட ஒரு காரணமாக இருக்கலாம். மூன்றாவதாக என்ன நடைபெறும்? உங்களுக்கு தெரியும், இந்த ஆண்குறியிலே பலதரப்பட்ட இழையங்கள் இருக்கிறது. அந்த இழையங்களினுடைய வளர்ச்சி விரித்து வருகின்ற போது ஒரு ஆண்குறியிலே ஒரு பக்கத்திலே கூட வளர்ச்சியும் இன்னொரு பக்கத்திலே அந்த ஆண்குறியிலே குறைய வளர்ச்சியாகவும் மாறிவிட்டது. என்றபடி இந்த நிலைமையில் என்ன நடைபெறும் என்றால், அதாவது ஆண்குறியை நாங்கள் எடுத்தால், அதாவது நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது என்ன நடைபெறும் என்றால், ஒரு பக்கத்திலே இப்படி நாங்கள் எடுத்தால் ஒரு பக்கத்திலே இருக்கின்ற ஆண்குறி கூடுதலாக வளர்ந்தும் மற்ற பக்கத்தில் இருக்கிற ஆண்குறி விருத்தி அடையாமல் போகுமாக இருந்தால், கூடுதலாக வந்த ஆண்குறி அந்த பக்கத்தில் இருந்து ஆண்குறி இப்படியே வளையக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு இருக்கு. எனவே இது எப்போ இருந்து வரும்? இது பிறப்பிலே இருந்தே வரக்கூடிய, நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. என்னென்ன சிகிச்சை இருக்கின்றது என்று சொல்லி நாங்கள் பிறகு பார்க்கலாம். எனவே இது முக்கியமான காரணம். ரெண்டாவதாக இன்னும் ஒரு பிரச்சனை எங்களுக்கு இருக்கிறது என்று சொன்னால் என்னென்றால், ஒரு நோய், அதாவது இதனுடைய பேர் என்னென்றால் ப்ரேனோரிஸ் டிசீஸ். ப்ரேனோரிஸ் டிசீஸ் என்று சொல்லுவோம். இதை பற்றி யோசிக்க தேவையில்லை. இது என்ன நடைபெறுகிறது என்றால், இந்த ஆண்குறியிலே உங்களுக்கு தெரியும், நார் இழையங்கள், ஃபைப்ரஸ் டிஷ்யூ அல்லது நார் இழையங்களால் ஏற்படுகிற காயங்கள் காரணமாக இந்த ஆண்குறி சுருங்கக்கூடியதாக இருக்கு. எனவே இது ஒரு பெரிய பிரச்சனை. அதாவது இந்த பேனோரைஸ் டிசீஸ் என்று சொல்லுவோம். இதை பற்றி கருத்துக்குள் எடுக்க வேண்டாம். இப்படி ஒரு நோய் ஏற்படுமாக இருந்தால் இது ஒரு ஆணினுடைய லேட் லைஃப் பிந்திய வாழ்க்கையில் தான் இது ஏற்படுகிறது. இங்கே என்ன ஏற்படுகிறது? ஃபைப்ரஸ் கார் டிஷ்யூ இந்த ஆண்குறியிலே, அதாவது நார்த்தன்மை, ஃபைப்ரஸ் என்றால் நார்த்தன்மையான காயங்கள் மாறுகின்ற போது ஏற்கனவே தழும்பு வந்துவிடுகிறது. வந்துவிட்டபடியினாலே அந்த காயங்கள் ஆறுகின்ற போது ஒரு பக்க ஆண்குறியை இழுக்கிறது, மற்ற பக்கம் பெருசாக இருக்கிறது என்றபடியினாலே ஆண்குறி அப்படியே வளைந்து விடும். எனவே இதிலே ஒரு பெரிய பிரச்சனை இருக்கின்றது என்றால் என்ன? ஒன்று, இந்த பெரனோரிஸ் டிசீஸ் வந்தால், நோய் வந்தால் ஆண்குறி வளையும், அதே நேரத்திலே ஆண்குறி சின்னதாக போகும். அதே நேரத்திலே ஒரு பெண்ணுடன் இருக்கின்ற போது ஆண்குறியிலே தாங்க முடியாத வலி ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரத்தில் சுய இன்பம் காணுகின்ற போது, மெஸ்டுபேஷன் செய்கின்ற போது கூட, இந்த ஆண்குறி விரைப்படைகின்ற போது கூட அதிலே வலி ஏற்படும். எனவே மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அதாவது மனைவிமார் கணவன்மாருக்கும் இந்த வாழ்க்கை ஒரு தரம்தான் வாழ எங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்படுகிறது. எனவே இவ்வாறு கொடுக்கப்பட்ட அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் அழகாக வாழ பழகிக்கொள்ள வேண்டும். எங்களுடைய பாலியல் வாழ்க்கை மிக மிக முக்கியமானது. எவருமே சொல்ல முடியாத எனக்கு செக்ஸ் தேவையில்லை என்று அப்படி சொல்லுவவர்களாக இருந்தால் அவர்கள் பொய்யர்களாகத்தான் இருப்பார்கள். இது என்னுடைய 38 வருட வைத்திய வாழ்க்கையிலே ஒரு சொந்த அனுபவமாக இருக்கின்றது. எனவே வாழ்வை அழகாகவும் ஒழுங்காகவும் வாழ பழகிக் கொள்ளுங்கள். உங்களுடைய மனைவியையோ உங்களுடைய கணவனையோ உங்களுடைய ஆண் நண்பியோ பெண் நண்பியோ நீங்கள் எப்போதுமே அவர்களுக்கு அவருடைய பாலியல் உறவிலே உச்சக்கட்டத்தை அடைய, முக்கியமான மிக உன்னதமான இன்பத்தை அடைய அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். நீங்கள் தருகின்ற அனைத்து ஆதரவுக்கும் நன்றி தெரிவித்து மீண்டும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.